குமார் என்று நன்கு அறியப்பட்ட ஒருவர். தம்பித்துரை முத்துக்குமார் என்பது அவரது முழு பெயர். உண்மையில் தாயகத்திலே இவருடைய தந்தை தம்பித்துரை அவர்கள் பிரபல்யமான ஒரு நீதவான். ஒரு நீதவானின் மகனாக இருந்த போதும் கூட தமிழீழத்தின் விடுதலையில் கொண்ட தாகம் காரணமாக செலோ அமைப்பை உருவாக்கி ஆரம்பகத்தா அவர்தான். அதுக்கு பின்னர் தான் குட்டிமணி தங்கத்துறை அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதன் பின்னர் தான் ஸ்ரீ சபாரத்னம் போன்றவர்கள் அதை பொருட்படுத்தார்கள். ஐநா சபையில் குரல் எழுப்பியதாக இருக்கலாம், சர்வதேச மன்னிப்பு சபையின் ஒரு இயக்குநராக பணியாற்றி பல்வேறு வகையிலும் உழைத்ததாக இருக்கலாம், தமிழர்களின் விடுதலைக்காக கடுமையாக குரல் எழுப்பியதாக இருக்கலாம். அதைவிட நாடு கடந்த தமிழ் அரசு என்ற அந்த உருவாக்கத்தில் மிக முக்கியமான பின்னிருந்து உழைத்த ஒரு முக்கியமான ஒருவராக அவர் இருக்கின்றார். போராட்ட அல்லது விடுதலை பற்றிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒருவராக தொடர்ந்தும் அவரது பெயர் நிலைத்திருக்கும். வெளியே குற்றம் சொல்பவர்கள், குறை பிடிப்பவர்கள் அல்லது விமர்சனம் செய்பவர்கள் தான் அதிகம். எதையுமே இலகுவாக விமர்சிக்க முடியும். ஆனால் காத்திரமான செயற்பாட்டாளர்கள் என்ற வரிசைக்குள் வருவதுதான் முக்கியமானது. பிரபல்யமான ஒருவராக அப்போதே வந்திருக்க முடியும், நல்ல பணிகளில் இணைந்திருக்க முடியும், வெளிநாடுகளுக்கு சென்றிருக்க முடியும், எல்லா வாய்ப்பும் இருந்தது. இருந்தாலும் கூட தமிழீழ விடுதலையில் கொண்ட தாகம் காரணமாக தன்னை விடுதலை சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டது. அதனால் போலீஸ் பஸ்தியாம் பிள்ளையை யாரும் மறந்திருக்க முடியாது. அவரால் கடுமையாக மிக மோசமாக தேடப்பட்டவர்களில் ஒருவராக இருந்ததனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஒரு சில நாடுகளில் இருந்த பின்னர் அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்காவிலே தனது கல்வியை தொடர்ந்தார். சட்டத்துறையில் தேர்ச்சி பெற்று அதன் பின் சர்வதேச மன்னிப்பு சபையில் இணைந்து கொண்டு மிக கடுமையாக பணியாற்றினார். அமெரிக்காவிலே ஐநா ஊடாக மிக காத்திரமாக அந்த பரப்புரையில் மிக காத்திரமாக செயல்பட்டிருக்கின்றார். அதனால் தமிழீழத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் வெளிவருவதற்கும் ஈழத்திலே தமிழர்களின் படுகொலைகள், இன அழிப்பு குறித்த ஒரு தெளிவு வருவதற்கும் பின்னிருந்து செயல்பட்டவர்களில் முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். நேரம் காலை 8:17 காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஈழத்தமிழர்களின் விடுதலைக்கான புரட்சிகர போராட்டங்களின் ஆரம்பகால உறுப்பினர்களில் முக்கியமான ஒருவராக திகழ்ந்த திரு தம்பித்துரை முத்துக்குமார் அவர்கள் எங்களை விட்டு மறைந்திருக்கின்றார். ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழு தனது இவருடைய மரபு குறித்து தங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்திருக்கின்றது. தமிழீழ விடுதலை இயக்க தலைவர்கள் தங்கத்துரை, குட்டிமணி ஆகியோருடன் பயணித்து தமிழீழ விடுதலையை நேசித்து இறுதி வரை தனது பங்கை தனது இனத்துக்காக அர்ப்பணித்து அமெரிக்காவில் இவர் காலமாகி இருக்கின்றார். தமிழீழ தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களின் திருவுருவச் சிலையை உரும்புராய் நகரில் சிறப்புடன் திறந்து வைத்து தியாகத்தின் உருவத்தை உலகித்து காண்பித்தவரும் குமார் அண்ணா என்றால் மிகையாகாது. இளைய வயதில் 1970களில் 5 வருடங்களுக்கு மேலாக சிங்கள ஒடுக்குமுறை அரசாங்கத்தால் சிறை வைக்கப்பட்டு சர்வதேச மன்னிப்பு சபையின் தலையீட்டினால் இவர் விடுவிக்கப்பட்டார். அதன் பின்னர் அமெரிக்கா சென்று சர்வதேச சட்டத்தில் நிபுணத்துவம் பெற்று சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரச்சார இயக்குநராக 22 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்றும் ஈழத்தமிழ் மக்களின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் இறுதி வரை தினமும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் இவர். இவருடைய வாழ்க்கை வரலாறு, தமிழ் மக்களுக்கு இவர் ஆற்றிய தொண்டுகள் தொடர்பாக எங்களுடன் கலந்துரையாடுவதற்காக அரசியல் ஆய்வாளர் குயின்டஸ் துரைசிங்கம் எங்களுடன் காலை வேளையில் இணைந்திருக்கின்றார். வணக்கம் குயின்டஸ் துரைசிங்கம். வணக்கம் தர்மா, அனைவருக்கும் வணக்கம். குமார் அண்ணா, மனித உரிமை முன்னேற்றம் மற்றும் உலகளாவிய தாக்கம் 22 ஆண்டுகளுக்கு மேலாக இவருடைய பணி அளப்பெரியது. உலகளாவிய மனித உரிமை நடவடிக்கைகளில் இவரின் பங்களிப்பை நீங்கள் எவ்வாறு மதிப்பீடு செய்கின்றீர்கள்? இவரது பணி மிக முக்கியமானது. குமார் என்று நன்கு அறியப்பட்ட ஒருவர். தம்பித்துரை முத்துக்குமார் என்பது அவரது முழு பெயர். உண்மையில் தாயகத்திலே இவருடைய தந்தை தம்பித்துரை அவர்கள் பிரபல்யமான ஒரு நீதவான். ஒரு நீதவானின் மகனாக இருந்த போதும் கூட தமிழீழத்தின் விடுதலையில் கொண்ட தாகம் காரணமாக செலோ அமைப்பை உருவாக்கி
ஆரம்பகத்தா அவர்தான். அதுக்கு பின்னர் தான் குட்டிமணி தங்கத்துறை அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதன் பின்னர் தான் ஸ்ரீ சபாரத்னம் போன்றவர்கள் அதை பொருட்படுத்தார்கள். ஆரம்பத்திலே மிக காத்திரமான ஒரு பணியாளராக செயற்பட்டது மட்டுமல்லாமல் பின்னாளில் அமெரிக்காவிலே மிக முக்கியமான ஒரு பரப்புரை செயற்பாட்டாளராக அவரை அறிந்திருக்கின்றோம். ஐநா சபையில் குரல் எழுப்பியதாக இருக்கலாம், சர்வதேச மன்னிப்பு சபையின் ஒரு இயக்குநராக பணியாற்றி பல்வேறு வகையிலும் உழைத்ததாக இருக்கலாம், தமிழர்களின் விடுதலைக்காக கடுமையாக குரல் எழுப்பியதாக இருக்கலாம். அதைவிட நாடு கடந்த தமிழ் அரசு என்ற அந்த உருவாக்கத்தில் மிக முக்கியமான பின்னிருந்து உழைத்த ஒரு முக்கியமான ஒருவராக அவர் இருக்கின்றார். அந்த அந்த பணியும் மறக்க முடியாது. இப்படி பல்வேறு வகையிலும் லொபியிங் என்று சொல்லப்படுகின்ற இந்த பரப்புரை செயற்பாட்டாளராக பின்னிருந்து கடுமையாக உழைத்த ஒருவராகத்தான் குமார் அவர்கள் இருந்திருக்கின்றார். அதனால் தமிழீழ போராட்ட அல்லது விடுதலை பற்றிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒருவராக தொடர்ந்தும் அவரது பெயர் நிலைத்திருக்கும். பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த இவருடைய பணி, இந்த தமிழீழ விடுதலைக்காக இவர் ஆற்றிய பணி அளப்பெரியது. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது, இப்பொழுது நாங்கள் ஒரு அரசியல் சம்பந்தமாக அல்லது இன விடுதலை தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்தால் அது சேர வேண்டிய ஆட்களை போய் சேருகின்றது. ஆனாலும் மீண்டும் மீண்டும் கருத்துக்களையே இங்கே இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இலங்கையில் இருக்கின்ற அரசியல் தலைவர்களுக்கும் அது பொருந்தும். ஆனால் இவர் போல வெளிப்படையாக பணியாற்றியவர்களை காண்பது அரிதாகவே இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று உங்களால் கூற முடியுமா? அது ஒரு முக்கியமான கேள்வி. என்ன விடயம் என்றால், வெளியே குற்றம் சொல்பவர்கள், குறை பிடிப்பவர்கள் அல்லது விமர்சனம் செய்பவர்கள் தான் அதிகம். எதையுமே இலகுவாக விமர்சிக்க முடியும். ஆனால் காத்திரமான செயற்பாட்டாளர்கள் என்ற வரிசைக்குள் வருவதுதான் முக்கியமானது. அதிலே முக்கியமான ஒருவராக குமார் அவர்கள் இருந்திருக்கின்றார். ஏன் நிறைய பேர் இதை செய்ய முடியாது என்ற கேள்விக்கு பதில் இல்லை. அதை அவர்கள் தான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நிறைய அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். உண்மையில் இவரது தந்தையை பார்த்தீர்களாக இருந்தால், இவரது தந்தை நீதிவானாக இருந்தாலும் தமிழரசு கட்சியின் மிகப்பெரிய ஒரு பக்தராக, மிகப்பெரிய ஒரு ஆதரவாளராக இருந்திருக்கின்றார். 1980களில் 81 என்று நினைக்கிறேன், அந்த நேரத்திலே தமிழரசு கட்சியின் காரியாலயம் முற்றுமுழுதாக இலங்கை அரசு இராணுவ படைகளால் தாக்கப்பட்ட போது தனது அலுவலகத்தையே தமிழரசு கட்சியின் தனது வீட்டை தமிழரசு கட்சியின் அலுவலகமாக செயற்பட அனுமதித்திருந்தார். அவ்வளவு தூரம் ஒரு மிகப்பெரிய அரசியல் செயற்பாட்டராகவும் அவர் இருந்திருக்கின்றார். தந்தையின் அடியொற்றி இவரும் பிரபலியமான ஒருவராக அப்போதே வந்திருக்க முடியும். நல்ல பணிகளில் இணைந்திருக்க முடியும். வெளிநாடுகளுக்கு சென்றிருக்க முடியும். எல்லா வாய்ப்பும் இருந்தது. இருந்தாலும் கூட தமிழீழ விடுதலையில் கொண்ட தாகம் காரணமாக தன்னை விடுதலை சார்ந்த பணிகளில் ஈடுபடுத்தி கொண்டது. அதனால் போலீஸ் பஸ்தியாம்பிளே யாரும் மறந்திருக்க முடியாது. அவரால் கடுமையாக மிக மோசமாக தேடப்பட்டவர்களில் ஒருவராக இருந்ததனால் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய தேவை ஏற்பட்டது. ஒரு சில நாடுகளில் இருந்த பின்னர் அமெரிக்காவிற்கு வந்து அமெரிக்காவிலே தனது கல்வியை தொடர்ந்தார். சட்டத்துறையில் தேர்ச்சி பெற்று அதன் பின் சர்வதேச மன்னிப்பு சபையில் இணைந்து கொண்டு மிக கடுமையாக பணியாற்றினார். இப்படி நிறைய பேர் பணியாற்ற வேண்டும் என்றாலும் கூட பலர் வரும் விமர்சகர்களாக மட்டுமே இருக்கிறார்கள், மற்றவர்களை குறை கூறுவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு இயக்கங்கள் தாயகத்திலே ஆரம்பித்த போது அதிலே இணைந்து கொண்டவர்கள், அதை ஆரம்பித்தவர்கள் எல்லோருமே தமிழ விடுதலைக்காக செயற்பட்டவர்கள் தான். ஒரு இயக்கம் மட்டும்தான் என்பதில் இதிலே இணைந்து கொண்டாலும் கூட அத்தனையுமே தமிழ விடுதலைக்கான, தமிழ் மக்களின் எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக இணைந்து கொண்டவர்கள். அதனால் இவரது பணி மிக முக்கியமானது. இப்படி லொபியிங் குரூப்பிலே செயல்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் தேவைப்படுகிறார்கள். துரதிருஷ்டவசமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இன்னும் தொக்கு நிற்கிறது. பொதுவாகவே இவருடைய வாழ்க்கையிலே சிறை அனுபவம், அரசியல் ஒடுக்குமுறை, சர்வதேச பிரச்சாரங்கள், பல்வேறு சூழ்நிலைகளில் இவர் குமாரண்ணா அனுபவித்த வாழ்க்கை இன்று ஈழத்தமிழர்களின் கலை, இலக்கியம் மற்றும் சமூக விழிப்புணர்வில் எந்த வகையான ஒரு பிரதிபலிப்பதா மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்கின்றீர்கள்? மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவிலே ஐநா ஊடாக மிக காத்திரமாக அந்த பரப்புரையில் மிக காத்திரமாக செயல்பட்டிருக்கின்றார். அதனால் தமிழீழத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் வெளிவருவதற்கும், ஈழத்திலே தமிழர்களின் படுகொலைகள், இன அழிப்பு குறித்த
ஒரு தெளிவு வருவதற்கும் பின்னிருந்து செயல்பட்டவர்களில் முக்கியமான ஒருவராக இருக்கின்றார். இவர் இப்போது உங்களுக்கு தெரிந்த இன்னும் இருவரை சொல்வதாக இருந்தால் மீதமான இளஞ்செழியன் அவர்களின் ஒரு உறவினர், இன்னும் ஒரு பக்கத்தில் நாடு கடந்த தமிழ் அரசின் பிரதமராக இருக்கின்ற ருத்ரகுமார் அவர்களின் உறவினர் இவர். அப்போ அமெரிக்காவிலே இருந்து கொண்டு பல்வேறு வகையிலும் மிக காத்திரமான செயற்பாட்டாளராக பின்னிருந்து உழைத்தவர்களில், ஈழத்திற்காக குரல் கொடுத்தவர்களில், தமிழீழத்தில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உலக அரங்கில் சரியான முறையில் முன்னெடுத்து சென்ற ஒருவராக இவரை பார்க்கலாம். அங்கும் இங்கும் முகநூல்களில் எழுதுவது என்பது வேறு, அல்லது சமூக ஊடகங்களில் கடிதங்கள் எழுதுவது வேறு. ஆனால் சரியான முறையில் லொபியிங் குரூப்ஸ் ஊடாக ஒரு காத்திரமான செயற்பாட்டாளராக பரப்புரையில் ஈடுபடுவது என்பது மிகவும் கடினமானது, மிகவும் முக்கியமானது, இலகுவான பணியே அல்ல. அந்த வகையில் நிச்சயமாக தமிழ வரலாற்றில் குமார் அவர்கள், அதாவது தம்பித்துறை முத்துக்குமார் அவர்கள், நீதிவான் தம்பித்துறையின் ஏகபுத்திரன், அவருடைய பெயர் நிச்சயமாக எப்போதும் நிலைத்திருக்கும். ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தமிழீழ போராட்ட வரலாற்றில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடுதலை வீரர், போராளி, விடுதலைக்கான ஒரு மிக காத்திரமான குரல் எழுப்பிய ஒருவர், மிகவும் காத்திரமான பங்களிப்பை வழங்கிய ஈழ விடுதலையின் ஒரு முக்கிய பங்காளர். இந்த வகையில் இவரது இழப்பு மிகவும் மிகவும் ஈடு செய்ய முடியாத உண்மையாக ஒரு பெரிய இழப்பு. தமிழ வரலாற்றில் எப்போதும் குமாரின் பெயர் நிலைத்திருக்கும். இவருடைய அந்த அர்ப்பணிப்பு, தமிழினத்துக்காக இவர் ஆற்றிய பணிகள் என்றுமே மறக்க முடியாதது. அவருடைய ஒரே ஒரு ஆசையும் அவருடைய விருப்பமும் தமிழ் மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகள் கிடைக்க வேண்டும், இதற்காக பலரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய இறுதி ஆசையாகவும் இருந்திருக்கின்றது. இந்த வேளையில் அவரை தமிழினம், உலகத்தில் உள்ள தமிழினம் முழுவதும் நன்றி உணர்வுடன் நினைவு கூறுகின்ற வேளையிலும் அவர் விட்டு சென்ற பணிகள் எங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல் முகநூல்களிலும் அரசியல் கதைப்பதால் எந்தவித பிரயோசனம் ஏற்படவும் போவது இல்லை. உண்மையாகவே அரசியல் தமிழ் மக்களுக்கு விடிவு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு பொறுப்பாக இருப்பவர்கள் தமிழ் மக்களுக்கு உங்களை நம்பி பொறுப்புகளை தந்திருக்கின்றார்கள். அது இங்கு இருக்கின்றவர்களாகவும் சரி, தாயகத்தில் இருக்கின்றவர்களாகவும் உங்களுக்குரிய கடமை மிகப்பெரியது. தமிழினத்துக்கு நீங்கள் கட்டாயம் கடமைப்பட்டவர்கள். ஆகவே இதை ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் உணர்ந்து செயல்படுவார்கள் என்பதுதான் உங்களுடைய விருப்பமாகவும் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது. ஆகவே கனவுகள் நனவாகும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து இந்த தமிழ் இனம் பயணிக்கும் என்பதைத்தான் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள வேண்டும். உண்மையில் அது மிகவும் முக்கியமானது. இங்கே வெளியே மற்றவர்களுக்காக குரல் எழுப்புவது என்பது வேறு, சரியான வகையில் பணியாற்றுவது என்பது வேறு. அதனால் நிச்சயமாக அந்த அப்படியான லொபியிங் பணியை, பரப்புரை பணியை காத்திரமாக செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் பலர் சென்று எங்களது எம்பிபி ஏனையவர்களுடன் கதைத்தாலே, தங்கள் தொகுதி அவர்களுடன் கதைத்து அதை செய்தாலே அது பெரிய ஒரு பரப்புரையாக இருக்கும். ஆனால் அதை கூட பலர் செய்வதில்லை. நீங்கள் சொன்னது போல முகநூல் போராளிகளாகத்தான் பலர் இருக்கிறார்கள். போதாது, கடுமையாக பலரும் உழைக்கணும். அதுக்கு குமார் ஒரு நல்ல உதாரணம். இந்த வேளையிலே தமிழ் இனத்துக்காக குரல் கொடுத்த அந்த குமாரண்ணாவுக்கு ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளுடன் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு பொழுதில் உங்களை சந்திக்கலாம். நன்றி குவிண்டஸ். நன்றி தர்மா. அனைவருக்கும் வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.